வெல்கம் டு சரண்யா சத்யாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு சிப்ஸ் பார்க்க போகிறோம். ஏற்கனவே இந்த ரெசிபி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது எல்லோரும் சூப்பராக இருக்குன்னு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நல்லா நிறைய வியூஸும் வந்திருக்குது அந்த சிப்ஸுக்கு. இன்னும் அதை விட நல்லா பெர்ஃபெக்டாக அது நாங்கள் எங்கள் அம்மா அந்த காலத்துலேருந்து செய்கிறது நார்மலாக வீட்டில் செய்கிற மெத்தடு. இப்போ நிறைய அளவு செய்யணும், நிறைய ஸ்டோர் பண்ணி வைக்கிற அளவுக்கு ஒரு பாக்ஸ் நிறையா ஸ்டோர் பண்ணி வைக்கணும். நம்ம கடையில் வாங்குகிறோம் பாருங்கள், 1 கிலோ உருளைக்கிழங்கு 1/2 கிலோன்னு உருளைக்கிழங்குன்னு வாங்கி மொத்தமாக ஸ்டோர் பண்ணுவாங்க. ஏதாவது பார்ட்டி ஃபங்க்ஷன் அந்த மாதிரி போகும்போது இன்னும் சூப்பராக இன்னும் பெர்ஃபெக்டாக அப்படியே ரொம்ப மொறுமொறுன்னு அந்த மொறுமொறுப்பு கொஞ்சம் கூட குறையாமல் எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 1 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். எப்போயுமே இந்த சிப்ஸுக்குன்னு போடும்போது நல்லா பெரிய சைஸ் உருளைக்கிழங்காக எடுத்துக்கோங்க. அதே மாதிரி எங்கேயுமே இந்த க்ரீன் கலர்லாம் வர வேணாம், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி பார்த்து நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. கையிலே அந்த மண்ணெல்லாம் தேய்ச்சா போதும். நம்ம தோலெல்லாம் எடுத்துகிட்டு தான் சிப்ஸு போட போகிறோம். நெக்ஸ்ட்டு அதுக்கு மசாலா என்னென்னா, இதெல்லாம் அந்த காரம் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். நான் இப்போ நாங்கள் போடுற அளவு சொல்கிறேன். 1 கிலோ அளவுக்கு முதல்ல கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், ஒரு டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. மிளகாய்த்தூள் நாங்கள் 2 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் போடுறோம். அப்புறம் இது பெருங்காயத்தூள். கண்டிப்பாக உருளைக்கிழங்கு சேர்க்கும்போது பெருங்காயத்தூள் சேருங்க, நல்லா வாசமாகவும் இருக்கும், நல்லது உடம்புக்கு. பெருங்காயத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கோம். உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு. இந்த உப்பு இதுவும் உப்பு தான். இது எதுக்குன்னா, நம்ம கழுவுவோம், உப்பு தண்ணியில் தான் கழுவணும். அதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு எடுத்துருக்குறோம். ஏன்னா இந்த கழுவும் போதே அந்த உப்பு பிடிச்சிக்கிறோம் உருளைக்கிழங்குல. அப்போ அதுக்கு தான் அதிகமாக போடணும். லாஸ்ட்டாக கலக்கிறதுக்கு கொஞ்சமாக போட்டால் போதும். இந்த மிக்சிங் பவுல் இது எதுக்குன்னா, நம்ம இந்த மாதிரி சிப்ஸ் பண்ண போகும்போது தனித்தனியாக எடுத்து இப்படி போடுறத விட ஒரு பெரிய பவுலில் இப்போ நம்ம என்னென்ன சேர்க்க போகிறோமோ எல்லாத்தையும் ஒன்றா கலந்து வச்சுக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், பெருங்காயத்தூள், உப்பை இப்போயே நல்லா கலக்கி ரெடியாக எடுத்து வச்சிட்டிங்கன்னா நம்ம அப்படியே தூவும் போது கரெக்டாக இருக்கும். இல்லை ஒவ்வொன்றா எடுத்து போடும்போது ஒவ்வொரு இதில் கொஞ்சம் காரம் கூட இருக்கும், கொஞ்சம் உப்பு கூட இருக்கும், இப்படி ஆயிரும். இது மொத்தமாக மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ இந்த உருளைக்கிழங்கை நம்ம தோல் சீவ போகிறோம். தோல் சீவிட்டு தோல் எடுத்து வச்சாச்சு. இந்த மாதிரி நம்ம உருளைக்கிழங்கு சிப்ஸ் போடுறதுக்கு உங்கள்கிட்ட என்ன இருக்கோ யூஸ் பண்ணிக்கோங்க. நான் போடுறதுல இன்னொரு டிப்ஸ் என்னதுன்னா, அந்த பழைய வீடியோக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் நான் சொல்ல போகிறோம்னா, இந்த உருளைக்கிழங்கை இந்த மாதிரி கையில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு இப்படி சீவணும். உருளைக்கிழங்கை நல்லா நீளமான சைஸில் இருக்கிற மாதிரி பார்த்து சீவுனிங்கன்னா உங்களுக்கு பெரிய ரவுண்டாக கிடைக்கும். இப்படி குட்டியாக வச்சு பண்ணிங்கன்னா குட்டி ரவுண்டு கிடைக்கும். இப்படி பண்ணும்போது தான் நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற சிப்ஸ் மாதிரி நல்லா பெரிய பெரிய சிப்ஸாக கிடைக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம சீவி எடுத்துக்கிறோம். இப்போ இந்த மாதிரி அகலமாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி சீவும் போது பொரிக்கும் போது நல்லா பெருசாக இருக்கும். இதே மாதிரி எல்லா உருளைக்கிழங்கையும் நம்ம சீவிக்கிறோம். இப்போ நம்ம வச்சுருந்த எல்லா உருளைக்கிழங்கையும் நம்ம சீவிக்கிட்டோம். இந்த மாதிரி சூப்பராக நல்லா ஸ்லைஸ் பண்ணிடுச்சு பாருங்கள். உங்கள்கிட்ட எந்த ஸ்லைசர் இருக்கோ அதில் நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி துருவினதை எடுத்து நம்ம ஏற்கனவே தண்ணி பிடிச்சி வச்சுருக்கோம். இந்த மாதிரி ஒரு பெரிய பேசனில் தண்ணி பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்ம உருளைக்கிழங்கை ஒரு 3 தடவை நல்லா கழுவணும் தண்ணியில். நாங்கள் அந்த இதில் என்ன பண்ணிப்போம்னா, ஒரே ஒரு தடவை மட்டும் தண்ணியில் ஊற்றி நம்ம சீவி போட்டிருப்போம். அதில் இன்னும் கொஞ்சம் நல்லா பெர்ஃபெக்டாக பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ. அதனால் அதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். இது அதில் ஒரே ஒரு தடவை வாஷ் பண்ணி அப்படியே பண்ணுவோம். அதுவே நல்லா வந்துச்சு. ஒரு 3 தடவை நம்ம சீவி வச்ச உருளைக்கிழங்கை நம்ம தண்ணியில் அலசணும். அப்போ தான் அந்த உருளைக்கிழங்குல இருக்க அந்த ப்ரௌன் கலர்லாம் போய் நம்மளுக்கு சிப்ஸு நல்லா ஒயிட்டாக சூப்பராக வரும். இந்த தண்ணியில் இந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்றோம். இந்த மாதிரி எல்லா உருளைக்கிழங்கையும் சேர்த்து இதில் ஒரு 2 நிமிஷம் இந்த தண்ணியிலே ஊறட்டும். அதுக்காக இப்படியே விடாமல் அந்த கையில் இப்படியே அலசி விடுங்க. உருளைக்கிழங்க ஒவ்வொரு ஸ்லைஸாக தனித்தனியாக பிரிஞ்சு வரும். அப்படி பண்ணும்போது தான் இந்த கலரை, இப்போ தண்ணி கலரை பார்த்துக்கோங்க, கொஞ்சம் நேரத்தில் ப்ரௌன் ஆகி கொஞ்சம் அப்படியே விழுன்னு ஆகும் தண்ணி. உருளைக்கிழங்குல இருக்க ஸ்டார்ச் எல்லாமே போகும். அப்போ தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நல்லா பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு நிமிஷத்தில் கலர் எப்படி சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு. நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. தண்ணி பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிசுன்னு இருக்கும். இப்போ நல்லா அதே மாதிரியே கையை வச்சு அலசி நம்ம எடுத்து இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் நம்ம போட்டுறோம். திரும்ப மறுபடியும் இதே மாதிரி இன்னொரு தடவை செய்யணும். உப்பு நம்ம இப்போ சேர்க்கல, கடைசி அந்த 3ஆவது தடவை அலசும் போது தான் உப்பு சேர்க்கணும். இப்போ சேர்த்திங்கன்னா அந்த உப்பெல்லாம் போயிடும். இப்போ இன்னொரு தடவை தண்ணி பிடிச்சாச்சு. இப்போ ஏற்கனவே மறுபடியும் அதே மாதிரியே செஞ்சுருங்க. சும்மா அப்படியே ஊற வைக்காமல் கையை வச்சு நல்லா அலசி விடுங்க.
இது ஒரு நிமிஷம் அப்படி பண்ணோன்னே இப்போ தண்ணி கலரை பாருங்கள் நல்லா மாறிடுச்சு. இப்போ அடுத்து வந்து நல்ல தண்ணி ஊற்றிக்கலாம். நல்ல தண்ணி ஊற்றி உப்பு நம்ம எடுத்து வச்சா 2 டேபிள் ஸ்பூன் உப்பை வந்து இதிலே போட்டு இதே மாதிரி கையை வச்சு அலசி எடுத்துட்டோம்னா அந்த உப்பும் உள்ளே இறங்கிரும், இன்னும் நல்லா ஒயிட்டாக மாறிடும் தண்ணியெல்லாம். இப்போ 3ஆவது தடவை நல்ல தண்ணி சேர்த்தாச்சு, உப்பும் சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம வடித்த அந்த உருளைக்கிழங்கை போட்டுட்டு அதே மாதிரியே 1 நிமிஷம் நல்லா அப்படி கையை வச்சு தேய்ச்சி விட்டுட்டு எடுத்து வச்சுட்டா முடிஞ்சிடும். நம்ம வந்து அந்த வீடியோவில் வந்து ஒரு பேப்பர், டிஷ்யூ பேப்பரோ நியூஸ் பேப்பரோ வச்சு காய வைங்கன்னு சொன்னேன். ஆனால் வந்து அது கூட வந்து ஒட்டுது, தண்ணி ஈரமாக இருக்கிறனால அப்படியே போய் பேப்பரில் ஒட்டிக்கிறது, எடுத்து போட கொஞ்சம் சிரமமாக இருக்குது. துணியில் காய வச்சா தான் நல்லாயிருக்கு. இதுதான் ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்கும். ரொம்ப வெயிலெலாம் காய வைக்க தேவையில்லை, ஃபேனுக்கு அடியில் காய வச்சா போதும். இப்போ வந்து ஒரு டேபிளில் இந்த மாதிரி ஒரு காட்டன் டர்க்கி டவல் மாதிரி விரிச்சிருக்கிறோம். அதில் வந்து இங்கே வந்து உருளைக்கிழங்கு நம்ம ஏற்கனவே தண்ணியில் அலசி வச்சோம் பாருங்கள், இதை வந்து அப்படியே தள்ளி அப்படி காய வச்சிடுறோம். இது வந்து ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும். நம்ம காய போடுறது இப்போ ஸ்டார்டிங் பண்ணிவிட்டு நம்ம முடிக்கும் போதே எல்லாமே காஞ்சிரும். அதனால் வந்து 1 நிமிஷம் 2 நிமிஷம் போதும். இதுக்கு ரொம்ப டைம்லாம் தேவைப்படாது. லைட்டாக அந்த ஈரம் போனதுக்கப்புறம் நம்ம பொரித்து எடுத்துடலாம். இப்போ எல்லா உருளைக்கிழங்கையும் இதே மாதிரி நல்லா துணியில் விரித்து காய வச்சாச்சு பார்த்துக்கோங்க. நம்ம திருப்பி போடணும்லாம் அவசியம் இல்லை, ஏன்னா மேலே வந்து ஃபேனில் காற்றுல உணர்ந்துடும், கீழே துணி இருக்கிறதுனால நல்லாவே உணர்ந்துடும். ஒரு நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் இப்படி வச்சா போதும். அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையுமே அள்ளி நம்ம எண்ணெயில் பொரிச்சிடலாம். இப்போ நல்லா காஞ்சிருச்சு. நம்ம வந்து இப்போ எல்லாத்தையுமே எடுத்துடுறோம். இப்படி மொத்தமாக சுருட்டிக்கிறோம். மொத்தமாக சுருட்டிட்டு நம்ம அப்படியே கொட்டிடலாம், ஈஸியாக இருக்கும் ஒவ்வொன்றா எடுக்கிறதுக்கு. இப்போ இந்த மாதிரி நல்லா காஞ்சிருச்சு, இதை பொரிக்கிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிறணும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம பொரித்தோம்னா நல்லா பொரியும். சிம்மில் வச்சுலாம் பொரிக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒவ்வொன்றா எடுத்து போடுறோம் பார்த்துக்கோங்க. கையில் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்துகிட்டு ஒவ்வொன்றா எடுத்து போட்டால் தான் ஒன்று மேலே ஒன்று சேராமல் இருக்கும். இது தண்ணியெல்லாம் இழுத்தனால கையிலலாம் ஒன்றும் தெரிக்காது. இது நல்லா கிறிஸ்பியாக பொரியட்டும். இந்த மாதிரி நிறைய போடாமல் ஒரு அளவாக இந்த எண்ணெய் கொள்கிற அளவுக்கு போட்டுட்டு நம்ம அப்படி கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம போட்டது எல்லாமே அப்படியே சத்தம்லாம் அடங்கிருச்சுன்னா நம்ம எடுத்துடலாம். நல்லா ஒயிட்டாக இருக்குது பாருங்கள், அப்போ தான் சாப்பிட நல்லாயிருக்கும். இல்லை நம்ம வெறுமனை துருவி போட்டால் நம்ம ஸ்லைஸ் பண்ணி போட்டோம்னா ப்ரௌனாக இருக்கும். இந்த மாதிரி ஒயிட்டாக வர்றதுக்கு நம்ம அந்த கையை வச்சு அலசணும் பார்த்திங்களா, அதுதான் காரணம். அதே மாதிரி நெக்ஸ்ட் பேட்சையும் போட்டுருங்க. எல்லாத்தையுமே இதே மாதிரி சூப்பராக பொரித்து எடுத்துடலாம். இப்போ எல்லா உருளைக்கிழங்கு அந்த சீவி வச்ச எல்லாத்தையுமே நல்லா பொரிச்சாச்சு. நல்லா கிறிஸ்பியாக பொரிஞ்சிருக்குது பாருங்கள். பொறுமையாக வேக வைக்கணும். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா பொரிச்சாதான் நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் கலக்கிறதுக்கு இதை விட இன்னும் கொஞ்சம் பெரிய பேசனில் எடுத்துகிட்டு நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சோம் பார்த்திங்களா, அந்த மசாலாவை அப்படியே கொஞ்சம் தூவி விடணும், குலுக்கி விடணும். இதெல்லாம் வந்து பொரிச்ச உடனே சூடாக இருக்கும்போதே எண்ணெய் சூடாக இருக்கும் பாருங்கள், அந்த சிப்ஸ் எல்லாம் அப்போயே நம்ம செஞ்சிடணும். அப்போ தான் எண்ணெய் அந்த மசாலா எல்லாம் நம்ம உருளைக்கிழங்குல ஒட்டும். நல்லா தூவி விட்டுருங்க. இது இப்போ நம்ம போட்டிருக்கிறது வந்து மிளகாத்தூளில் வச்சு பண்ணியிருக்கிறோம். நம்ம வந்து வேணும்னா குழந்தைங்க ரொம்ப குட்டி பிள்ளைகள் கொடுக்கும்போது வெறும் உப்பு மட்டும் போட்டு கொடுக்கலாம். இல்லைன்னா மிளகு பொடி போட்டு கொடுக்கலாம். உப்பு மிளகு பொடி மட்டும் போட்டு கொடுக்கலாம், நம்ம இஷ்டம்தான். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தூவி அப்புறம் பரட்டி விடுங்க. இப்போ எல்லா பக்கமும் நம்ம சூப்பராக மிளகாத்தூள்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம ரொம்ப கிறிஸ்பியான உருளைக்கிழங்கு சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் சொன்ன மெத்தடில் ஒரு ஸ்டெப்பு கூட மிஸ் ஆகாமல் அதே மாதிரி பண்ணுங்கள். உங்களுக்கு கொஞ்சம் கூட ஃபெயில் ஆகாமல் அதே மாதிரி நல்லா முறுமுறுன்னு வரும். இப்போ ஒன்று எடுத்து நம்ம உடச்சி பார்க்கலாம். எப்படி உடையுது பாருங்கள், சூப்பராக உடையுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.